Hi friends, welcome back to Tamil Amazing Facts. நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல ஒரு ஹை லெவல்ல பிடிச்ச பெப்சியோட மேனுஃபேக்சரிங் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதுதான் ஒன் ஆஃப் த பெப்சி மேக்கிங் ஃபேக்டரி. இங்க தான் நம்ம விரும்பி குடிக்கிற பெப்சியை உருவாக்கி அனுப்புறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பெப்சியை அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ஈஸியா செஞ்சிட முடியாது. ஏன்னா அதுக்கான ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் ஒரு கான்சென்ட்ரேட்டட் லிக்விட். அந்த கான்சென்ட்ரேட்டட் லிக்விடை தயாரிக்கிறதுக்கு இந்த டேங்கர் லாரிக்குள்ள இருக்கிற ஒரு பிரத்யேகமான லிக்விடை யூஸ் பண்றாங்க. அந்த லிக்விடோட பேர் தான் ஒலிகோசின் வாட்டர். முதல்ல இந்த தண்ணியை ஒரு பெரிய பேரலுக்குள்ள ஃபில் பண்றாங்க. அதுக்குள்ள ரொம்ப சீக்ரெட்டான இன்கிரீடியன்ஸை ஊத்துறாங்க. அது என்ன அப்படின்றதையும் அதோட ஃபார்முலா என்னன்றதையும் பெப்சி வெளியில சொல்லவே மாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு அதை அவ்வளோ சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பெப்சியோட டேஸ்ட்ல இருக்க சீக்ரெட் இந்த ரெசிபில தான் ஒளிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேரல்ல ஒரு விதமான கான்சென்ட்ரேட்டட் லிக்விடை இவங்க தயாரிக்கிறாங்க. அதையும் இந்த கான்சென்ட்ரேட்டட் லிக்விடை எல்லா ஃபேக்டரியிலயும் தயாரிக்கிறது இல்ல. உலகத்திலேயே வெறும் 3 ஃபேக்டரியில மட்டும்தான் இந்த லிக்விடை தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையுமே ஒரு டின்ல பேக் பண்ணி நல்லா சீல் பண்ணி உலகத்துல இருக்க மத்த ஃபேக்டரிக்கு அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு இந்த ரெசிபியோட சீக்ரெட்டை இப்போ வரைக்கும் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உலகத்துல இருக்க எல்லா ஃபேக்டரிக்கும் இந்த கான்சென்ட்ரேட்டட் லிக்விட் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க பெப்சியை தயாரிக்க முடியும். பெப்சியை தயாரிக்கிறதுக்கு இந்த கான்சென்ட்ரேட்டட் லிக்விட தண்ணியில ஊத்தி அதை டைல்யூட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸா ஃபில்லிங் லைனுக்குள்ள அதை அனுப்பிடுறாங்க. உங்களுக்கே தெரியும் பெப்சியை கிட்டத்தட்ட 3 விதமா பேக் பண்றாங்க. ஏன்னா மார்க்கெட்ல நம்ம டெய்லி அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். அதாவது பிளாஸ்டிக் கேன்லயும் பார்த்துட்டு இருக்கோம், அதே மாதிரி டின்லயும் பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே அலுமினியம் கேன்ஸ், அதாவது அலுமினியத்துல தான் இதை செய்யறாங்க. அதே மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ்லயும் பெப்சி அவைலபிளா இருக்கு. ஆனா முக்காவாசி 50% மேல உலகம் ஃபுல்லா பிளாஸ்டிக் பாட்டில தான் பெப்சியை விக்கிறாங்க. அதுலயும் இந்த பிளாஸ்டிக் பாட்டில ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்ல உருவாக்குறாங்க. சரி வாங்க முதல்ல இதுக்கு தேவையான பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி உருவாக்குறாங்கன்னு பாத்துடலாம். இப்ப இந்த மிஷினை பாக்குறீங்களா, இது பேர் தான் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின். இதை வச்சுதான் அந்த பிளாஸ்டிக் பாட்டில கரெக்டான ஷேப்புக்கு உருவாக்குறாங்க. அதாவது இந்த மோல்டிங் மிஷினுக்குள்ள பிளாஸ்டிக்கை போட்டு இந்த மாதிரி பிரஷர் கொடுக்கும் போது இப்படி அந்த பாட்டில் உருவாயிடும். ஆனா அந்த பிளாஸ்டிக் பாட்டில உருவாக்குறதுக்கு முன்னாடி அதோட பாட்டம் எப்படி தெரியுமா இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது அதை பார்க்கிறதுக்கு சாதாரணமான ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டியூபை ஒரு ஹீட்டர் வழியா பாஸ் பண்றாங்க. அங்க இந்த பிளாஸ்டிக் பாட்டில 115 டிகிரி செல்சியஸ்க்கு அதை ஹீட் பண்ணுது. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்குள்ள பிரஷரை கொடுத்து பாட்டிலா மாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டில இருக்க ஹீட்டை கூல் பண்றதுக்கு கூலிங்கான ஏரை பாஸ் பண்றாங்க. இதோட இந்த ப்ராசஸ் முடியல. ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு கேமரா போட்டோ எடுத்து அதோட ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டிலையே லைனுக்கு அனுப்பும். ஃபைனலா இந்த பாட்டில் எல்லாத்தையுமே லைனுக்கு அனுப்புறாங்க. அந்த லைன்ல பிரஷரைஸ்டு பெப்சியை இந்த பாட்டிலுக்குள்ள ஃபில் பண்றாங்க. ஆனா பிரஷரைஸ்டு பெப்சியை பாட்டிலுக்குள்ள ஃபில் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு முதல்ல பாட்டிலுக்குள்ள ஃபில்லரை வச்சு பாட்டிலோட பிரஷரை கரெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் பெப்சியை உள்ள ஃபில் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதுல டீப் பிரஷரைஸ்ட் பண்ணி பாட்டில் மேல கேப்பை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபேக்டரிஸ்ல ஒரு நிமிஷத்துல கிட்டத்தட்ட 800 பாட்டில தயாரிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு தயாரிப்பாங்கன்றத நீங்களே நினைச்சு பாருங்களேன். ஆனா இது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு ஆளும் இருக்கு, டிமாண்டும் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மிஷின் பாட்டில லேபிள ஓட்டுது, இன்னொரு மிஷின் பாட்டில எக்ஸ்பைரியா பஞ்ச் பண்ணுது. கடைசியில இதை பேக் பண்ணி மேனுஃபேக்சரர்ஸ் டீலர்ஸ்க்கு அனுப்பிடுறாங்க. சரி, கிளாஸ் பாட்டில்ல பெப்சியை எப்படி ஃபில் பண்றாங்கன்றத நீங்களே பாருங்க.
ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லவா, இதே ப்ராசஸ் தான் கோகோகோலா செய்யறதுக்கும். ஆனா அவங்க செய்யற கான்சென்ட்ரேட்டட் லிக்விட்ல இருக்க சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ஸ் வேற. மத்தபடி பாட்டில தயாரிக்கிறது, ப்ரொடக்ஷன் பண்றது எல்லாமே இதே மாதிரி தான். என்ன இதெல்லாம் ஸ்லோ பாய்சன் தெரியாம நாம தான் வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.